என்னத்தை மாற்றம் செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் சீர்திருத்தம் செய்றீங்க. அடிப்படையில எங்களுக்கு தேவை, எங்க மக்களுக்கு தேவை வந்து கல்வி மருத்துவம் இலவசம் தான். இந்த ஆடு இலவசம், மாடு இலவசம், ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம்னு எடுத்துக்கிறது அல்ல. நீங்க அண்டா குண்டா மூக்குத்தி தோடு இந்த மடிக்கணி கிழிக்கணி அதெல்லாம் தோசைக்கல்லு மாவு அரைக்கிற எந்திரம் அதெல்லாம் இல்லாம நாங்க என்ன களிமணியை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லார் வீட்லயும் அதெல்லாம் இருக்கு. இது வந்து இந்த இலவசம் அப்படிங்கறதை வந்து ஒரு ஏமாற்றம் நான் பாக்குறேன். இந்த ஆட்சி காலங்கள்ல சலுகை போனஸ் மானியம் இலவசம் இது நாளை தவிர வேற திட்டங்களே இல்லை. அப்ப முதல்ல இதையே மாற்றணும். இலவசம் பெற வேண்டிய நிலைக்கு இல்லாத ஒரு வசதி வாய்ப்பை, ஒரு பொருளாதார மேம்பாட்டை எமது மக்களுக்கு ஏற்படுத்துவது அவசியத்தை. இலவசத்தை எதிர்க்கிறீங்க நீங்க? ஆமா, இலவச விலையில்லா பொருட்கள் அப்படின்னு தற்போது சொல்லிக் கொடுக்க அது இலவசம்ங்கிறது எங்களுக்காக தான் விலையில்லா பொருளா வருது. இலவசத்தை நாங்க தினம் விமர்சிக்கிறோம்னால விலையில்லா மடிக்கணி, நீ விலையில்லா ஆடு, விலையில்லா மாடுன்னு வருது. விலைன்னா இந்த உற்பத்தி செய்யறவனு விலை இல்லாம அவங்க அரசு கொடுத்துறானா? அவன் விலையோட தானே கொடுக்குறான். உங்களுக்கு விலை இல்லாம தானே கொடுக்குறோம். இது பேச்சு இல்ல, விலை இல்லாம கொடுக்குறீங்க. அந்த இழப்பை யாரு ஈடுகட்டுறது? யாருடைய பணம்? அரசாங்கம் தான். நான் கேக்குறது 2,40,000 கோடி கடன்ல இருக்கிற அரசு எனக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குது? நான் 20,500 கோடிக்கு ஒரு ஆண்டு குடிக்கிறேன். 20,500 கோடிக்கு குடிக்கிற வசதி வச்சிருக்கிறேன் நான், எனக்கு எதுக்கு இலவசம்? இது எல்லாரும் குடிக்கலையே. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் குடிக்கலையே. ஒரு இலவசம் குடிக்காத ஏழைகள் இருக்காங்க. இலவசம் எப்ப கொடுக்கலாம்? இலவசம் எப்ப கொடுக்கலாம்? தேவை இருக்கும்போது கொடுக்கலாம். தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், அனைவருக்கும் கல்வி இலவசம், பொது. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல. அனைவருக்கும் சமமான சரியான மருத்துவம் கொடுத்தாச்சு. எல்லாத்திலையும் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். ஏகப்பட்ட ரூபாய் இருக்குது, இலவசமா மக்களுக்கு கொடுப்போம்னா இது சரி. நீயே பிச்சைக்காரனா கடனை வாங்கி 2,40,000 கோடி கடன் இருக்கும்போது நான் கணக்கு சொல்றது, நான் அதை இலவசமா கொடுத்தேன். இது ஏமாற்றுங்கிறேன். இது இந்த திராவிட அரசியல் மாற்றி மாறி செய்யற ஏமாற்று. நீங்கள் வந்தால் இதை ஒழிப்பீர்கள். இலவசம்ங்கிறத ஒழிப்போம். இங்க பாருங்க, நீங்க கல்வியை இலவசமா கொடுக்க போற, மருத்துவத்தை இலவசமா கொடுக்க அது அவசியம்ங்கிறோம். நீங்க இந்த அண்டா குண்டா கொடுக்கறத நிறுத்துங்கிறோம். நாங்க மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், இது மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குறேன், மசாலா அரைக்கிற எந்திரம் கொடுக்குறேன், இதை நிறுத்துங்க. கல்வியும் மருத்துவத்தை இலவசமா கொடுங்க. அதுக்குத்தான் மக்கள் பெருவாரியான செலவு செய்யறான். நீங்க அறிவையும் உயிரையும் விற்பனை கொண்டு வந்துட்ட தேசம் எப்படி உருப்படும்? நான் பணக்காரனா நான் அமெரிக்காவில் படுத்து மருத்துவம் செஞ்சுக்கலாம், ஏழைனா பாடையில படுத்து சுடுகாட்டுக்கு போலாம்னா எப்படி இது இருக்குது? நாங்கெல்லாம் பெரும்பாலான மாணவர்கள் பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரியும் தூரத்துல வேடிக்கை பார்த்துட்டு தான் போக வேண்டிய தேவை வந்துருச்சு. கல்வி விற்பனைக்கு வந்துருச்சு, அறிவை விற்பனைக்கு வந்துருச்சு, உயிர் ஆகாரமா இருக்கிற குடிநீர் விற்பனைக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குற அரசு ஏன் தண்ணீரை விக்குது? அதையும் இலவசமா கொடுக்க முடியல. தண்ணீரை இலவசமா கொடுத்துட்டா தனியார் முதலாளி விற்கிறான் பாருங்க, அவன் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டா உனக்கு என்ன? அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் போயிடும். அப்ப இதை மாற்றுவது யாருங்கிறதான் பிரச்சனை. ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தன் நாட்டு